தாய்மார்களே, பெரியோர்களே, மிக சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் இனியன் அவர்களுக்கும், ஐயா ட்ராட்ஸ்கி மருது அவர்களுக்கும், அண்ணன் கோவி லெனின் அவர்களுக்கும், சகோதரி கல்யாணந்தி அவர்களுக்கும், அண்ணன் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கும், அண்ணன் வளவன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல இந்த என்னை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்ற மொமெண்ட்டில் தான் நான் இந்த புத்தகத்தை பார்த்த உடனே இருந்தேன். ஏன்னா ஒரு மாதம் 2 மாதத்திற்கு முன்பே இனியன் அண்ணா வந்து அடுத்து ஒரு புத்தகம் வருதுமா, அது நீ தான் கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொன்னார். நானும் எப்பயுமே நூல் வெளியிடுனா சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி நான் கிளம்பிடுவேன். அதனால சரிங்க நான்ட்டேன். அதுக்கு பிறகு புத்தகத்தை கையில் கொடுத்த பிறகு தலைப்பை பார்த்த உடனே இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஒரு ட்ராமா பேஷண்ட்டுக்கிட்ட வந்து அந்த ட்ராமா எல்லாத்தையும் கிளப்பி விடுற மாதிரி ஒரு புத்தகத்தை கையில் கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வன்முறை. நான் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தயாராகிட்டே இருந்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் தனியாக கூட அழுது தானே நம்ம எல்லாருக்குமே பழக்கம், மேடையில் கண்ணீரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து குளிக்க போகிறப்பையும் சரி, திரும்ப வந்து புத்தகத்தை எடுக்கிறப்பையும் சரி, கேபில் ஏறுறப்ப, இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் உட்காந்து அந்த நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியிலையுமே நம்ம எப்படியாவது அழாமல் பேசிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, அவர் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்த போது யோசித்து தான் தேர்ந்தெடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். தனி பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களையும் தனி பெற்றோரிடத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதில் இருக்கிறதுலேயே நான் தான் யங்கஸ்ட். அதனால தான் எனக்கு புரியல எதுக்கு இவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு. அதுக்கு ஒரே காரணம், அவர் இந்த தலைப்பெல்லாம் வேறு தங்கச்சின்றதுனால தேர்ந்தெடுத்துட்டார். அதுதான் உண்மை. இந்த புத்தகத்தை அணுகக்கூடிய நேரத்திலே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார்ட்டையாவது பிரச்சனை வந்தால் இல்லைனா யாரையாவது பார்த்து சொல்லுவோம், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு. இல்லை யாரையாவது பார்த்து சொல்லுவோம், அவனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. ஒன்றை மட்டும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், யாரை பற்றியும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தான் அவங்கள பற்றி தெரியும், யாருக்கும் யாரையும் பற்றி தெரியாது. பல வருஷமாக நம்பிக்கிட்டு இருக்கோம் உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேசக்கூடிய மதிவதனியை பற்றி முகநூலில் உட்கார்ந்து கமெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு தெரியாது. பேசக்கூடிய மதிவதனியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு லேப் டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு தெரியாது. பேசக்கூடிய மதிவதனியுடைய தந்தை யார் தாய் யாருன்னு சொல்லி ட்விட்டரில் வந்துட்டு கேவலமாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த உலகத்தில் யாரை பற்றியும் யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அடுத்தவர்களை காயப்படுத்தவர்களாக மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அப்படியா, அப்படி என்ன காயப்படுத்திட்டோம், நாங்கள் ரொம்ப மனிதாபிமானிகள் அப்படின்னு நினச்சோம்னா, எந்த ஒரு குழந்தையை பார்த்து அவங்களுக்கு அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களானே தெரியாமல் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே மனிதாபிமானமற்றவர்களாக தான் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தனி பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன வகைகள் அப்படின்றத அக்கா கல்யாணந்தி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் முதல் 2 வகைகள், அப்பா விட்டுட்டு போயிட்டாரு இல்லை அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற வகைகளை பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க. 3வதாக இருக்கக்கூடிய கேட்டகரி தனி பெற்றோர் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு யார் வருவாங்கன்னா, ஒரு போல்டான ஒரு லேடி ஒரு பொண்ணை கையில் பிடிச்சிட்டு நடந்து போகிற காட்சி தான் நம்ம கண்ணுக்கு வரும். எல்லா பெண்களும் போல்டாக ஒரு பொண்ணை கையில் பிடிச்சிட்டு போகிற லேடிஸ்லாம் இங்கே அதிகமாகலாம் இல்லை. எல்லா ஏச்சு பேச்சுகளையும் வாங்கிட்டு நிமிர்ந்து நடக்கலைன்னா இவன் இன்னும் கொட்டிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி நிமிர்ந்து போகக்கூடிய பெண்கள் தான் உருவாகி இருக்கிறார்கள், உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3வது வகை என்ன அப்படின்னா, இதில் யாரோ ஒருவர் இறந்து விட்டாலும் அவங்க தனி பெற்றோரால் தான் வளர்க்கப்பட்டவர்கள். அப்படி என்னுடைய தந்தை இறந்த பிறகு நான் தனி பெற்றோரால் தான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்றதுனால இது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அதனால தான் இதை நான் வந்து அழுகாமல் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறேன். இருந்தாலும் கூட நாங்கள் வந்து பெரியாரியவாதிகள், யதார்த்தவாதிகள், அழுக வந்தால் அழுதுறணும், அது ரொம்ப புனிதம்லாம் கிடையாது. ஐயோ கண்ணீர் வந்துருச்சு மதிவதனி வீக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வந்த கண்ணீர் வந்துட்டு போதேன், 2 ஸ்டெப்பு கீழே இறங்கினா என்ன ஆக போகுது. அதனால் எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. வேணும்னா நான் வந்து யூடியூபுக்கு அது தம்ப்நெயிலாக வேணால் மாறுறதுக்கு அப்பையும் கூட நாங்கள் சமூகத்துக்கு பயன்பட்டு கொண்டே தான் இருப்போம். அப்படி ஒரு நல்ல தலைப்பு, இனியாவது புரிந்து கொள்வோமா அப்படின்னு. அது அர்த்தம் என்னென்னா, அண்ணன் இனியன் முகத்தில் அடிச்சிருக்காரு எல்லாரையும். இது வரைக்கும் நீ எதையும் புரிஞ்சு கிழிக்கலை, இனியாவது புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த புத்தகம் முழுவதும் மொத்தம் 198 பக்கம்.
எனக்கு வந்து இனியன் அண்ணா போன வாரம் சனிக்கிழமை ஞாபகம் இருக்கான்னு தெரில, புக்கு படிச்சிட்டியான்னு ஃபோன் பண்ணார். வேறு ஏதோ கேட்டார். இப்போ நான் சொன்னேன், நான் நாளைக்கு ஒரு நூல் வெளியீடு, அந்த புத்தகத்தை இப்போ தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், உங்கள் புக்கை படிச்சிருவேன்னே. நாளை மறுநாள் காலை ஜெயரஞ்சன் சாரோட நூல் வெளியீடு, அந்த புத்தகத்தையும் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், ஏதாவது நூல் வெளியீட்டுக்கு போனேன்னா அதில் இருக்க கடைசி பக்கத்தில் இருக்க வார்த்தை வரைக்கும் படிக்காமல் போக முடியாதனால, அதனால் 198 பக்கத்தையும் காலையில் ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே எழுந்து படிச்சுட்டு தான் மற்ற வேலைகளுக்கு போனேன். அதனால் இந்த புத்தகத்தில் எல்லா வரிகளையும் படித்திருக்கிறேன் என்ற உரிமையோடு எல்லாத்தையும் நான் பேசிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் பேசிட்டாங்க. ஒரு 15 செய்திகளை மட்டும் முடிந்த அளவிற்கு 15 நிமிடத்திற்குள்ளே நான் சொல்லி முடிச்சிடுறேன். முதல் விஷயம், இந்த சமூகத்தில் நம்ம ஒருத்தவங்களை அணுகுகின்ற போது, அது பர்சனலாகவும் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொதுவான செய்தியாகவும் சொல்கிறேன், அவர்களை பற்றி நாம் சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் ஏன் இதை பற்றி பேசலைன்னு கேட்போம். இப்போ நாங்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நீங்கள் ஏன் ஜாதி ஒழிப்பில் இதை பற்றி பேசலை அப்படின்வாங்க. மத மறுப்புன்னு பேசினோம்னா நீங்கள் ஏன் இதை பேசலைன்னு வாங்க. பாலின சமத்துவம்னா நீங்கள் ஏன் இவங்களை பற்றி பேசலைன்னு வாங்க. குழந்தைகளை பற்றி இப்போ அண்ணன் இனியன் போன்றவர்கள் பேசினா நீங்கள் ஏன் அதை பற்றி பேசலை அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன திரும்ப கேட்கணும்னா, நாங்களாவது எதையாவது பேசிக்கிட்டு இருக்கோம், நீ யார்கிட்ட தான் என்ன தான் பேசுகிற அப்படின்ற கேள்வியை கேட்டே ஆகணும். நான் ஏன் இதை டிஸ்க்ளைமராக போட்டு ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு முறையும் அண்ணன் இனியன் போன்றவர்கள், அண்ணன் விஷ்ணுபுரம் சரவணன் போன்றவர்கள், அண்ணன் விழியன் போன்றவர்களெல்லாம் குழந்தைகளுக்காக இயங்குகிற போது புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் பேசினீர்களா அப்படின்ற கூட்டம் ஒன்று கிளம்புது. அது டெய்லி கிளம்பிட்டு தான் இருக்குது. இதை நான் வந்து அண்ணன் இனியனுக்காகவுமே சொல்கிறேன். அப்படி யாராவது கேட்டால் தயவு செஞ்சு அதை நீங்கள் துச்சமாக நினச்சிட்டு போங்க. எதுவுமே பண்ணாதவர்கள் தான் யாரை பற்றியாவது கேள்வி கேட்டே கொண்டிருப்பார்கள். நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நம்ம யாருமே நான் இதை பற்றி பேசலை அதை பற்றி பேசலன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தனி பெற்றோர்கள் குழந்தைகளில் எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பழங்குடியினர்களை பற்றி பேசுகிறாங்க, அகதிகளை பற்றி பேசுகிறாங்க, பெண்களை பற்றி பேசுகிறாங்க, ஆண்களை பற்றி பேசுகிறார்கள், ஜாதியை பற்றி பேசுகிறார்கள், மதத்தை பற்றி பேசுகிறார்கள், பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார்கள், எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இதில் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்குடியின பெண்களை பற்றி பேசுகிற போது அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பல செய்திகள் இருக்குது. அவங்களுக்கு எந்த தலைவர்களையும் தெரியாது, அவங்களுக்கு எந்த இயக்கவாதிகளாகவும் அவங்க இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட சுதந்திரமும் சமத்துவமும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக அகதிகளை பற்றி பேசுகிற போது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து எனக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. தனி பெற்றோர்களை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அகதிகளாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தனித்து விடப்பட்ட தனி பெற்றோர்கள், அவர்களை பற்றி உங்களுக்கு புரியாது அப்படின்றது தான் அந்த செய்தி. அப்போ எனக்கு அதை வாசிக்க ஒரு பக்கமும் எந்த ஆற்றலை கொடுத்தது அப்படின்னா, நமக்கு இருப்பதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நான் தனிப்பட்ட முறையில் ஒரு 4 வருடத்துக்கிட்ட என் தந்தையோட இறப்புலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு, எனக்கு வெளியே வர்றது நான் சொல்கிறது, அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அழுதுட்டு இருந்தால், இப்போ அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வருவதுக்கு எனக்கு 4 வருஷம் எடுத்துச்சு. கல்லூரியில் ஃபைனல் இயரில் நான் படிச்சுட்ருக்கப்போ ஃபைனல் இயர் வந்து தான் எனக்கு அந்த கொஸ்டினையே ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. 15 வயதில் அப்பா இறக்குறாங்க அப்படின்றது ஒரு இன்றைக்கி வந்து 15 வயசு அப்படின்றது ஒரு பெரிய வயசாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப என்ன நடக்குதுன்னே புரியாத வயதாக தான் உண்மையாகவே பார்க்கப்பட வேண்டிய வயது. அதுக்கு பிறகு ஒரு இடத்துலையும் ஸ்கூலுக்கு போகிறப்பையும் ஃபஸ்ட்டு எதுக்கு பயமாக இருக்குன்னு கேட்டால், நான் ஸ்கூல் டாப்பர், நல்லா படிக்கிறேன், ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் வாங்குகிறேன், டீச்சர்ஸ் என்ன திட்ட போகிறது கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் +1 +2 நான் படித்த ஸ்கூல் வேறு ஸ்கூல், எல்கேஜிலேருந்து 10th வரையும் வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு 11வது 12வது வேறு ஸ்கூலுக்கு போகிறப்போ என்னை அறியாமல் அந்த நடுக்கமும் அச்சமும் பயமும் எனக்கு ஏன் வருதுன்னா, புத்தகத்தை பார்த்து வரல. இந்த ஆசிரியர் முதல் கேள்வி அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்பாங்க. ஏன்னா முதல் கேள்வி யாருக்கும் வாயை திறந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு இந்த சமூகத்தில் வராது. அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டாங்கன்னா இல்லைன்றது உண்மை. அதை சொல்கிறதுக்கு எதுக்கு அவ்வளவு அழுகை அச்சம் வந்தது அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு விடை தெரியாத கேள்வி தான். அப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் ஒரு முறையுமே ஏதாவது உடம்பு முடியாமல் ஆகும், எப்படா வீட்டுக்கு தூக்கிட்டு போவாங்கன்ற மாதிரியே கூட்டிகிட்டு போவாங்க. இது மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கப்ப, வீடு பெரியாரிய குடும்பம், அம்மா தலைமை ஆசிரியராக இருந்தவங்க, அம்மா ஒரு இயக்கவாதி,
இத்தனை பேர் கூட இருந்து நாங்கள் இருக்கோன்னு சொல்லக்கூடிய மதிவதனிக்கு அவ்வளோ வலி இருக்குன்னா, அந்த பிள்ளைக்கு வலியே இருக்காதுன்னு தெரிஞ்சிக்காத குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சுமையை, வலியை இந்த சமூகம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்ற இடத்துல இருந்து தான் நான் அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி 4 வருஷம் கழித்து இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வருது. இல்லைன்னு சொன்னோம்னா நீங்கள் அதுக்கடுத்து இல்லை அப்படின்னு கடந்து போகிற சமூகத்துலேயும் நம்ம வாழலை. அதுக்கடுத்து என் மீது வரக்கூடிய அந்த பரிதாபம், அந்த கருணை, ஐயோ பாவம், அந்த பார்வைக்கு இவங்கக்கிட்ட எதுக்குடா நம்ம இல்லைன்னு சொன்னோன்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு பார்வையை இந்த சமூகம் கொடுக்கும். அப்போ உங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, நான் சமூகத்துக்கு சொல்கிறேன், எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை. அப்பா இருந்தால் அவர் யோக்கிய சிகாமணியாக தான் இருக்கணும். அவர் அயோக்கியராக இருந்தாலும் நீ என்னை பரிதாபமாக பார்ப்ப. இல்லைன்னு சொன்னாலும் என்னை நீ பரிதாபமாக பார்ப்ப. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் விட்டுருவியா? வீடு எத்தனை வச்சுருக்கீங்கன்னு கேட்ப. வீடு வாங்க வழி இல்லைங்கன்னா விட்டுருவியா? அப்பையும் பரிதாபமாக பார்ப்ப. அப்போ எல்லாவற்றிற்கும் மனிதர்களை மனுஷனாக பார்க்காம இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் விஷயம் இருக்கோ அதை தேடக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்றத இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக்குச்சு. அதை கடந்து வரப்ப எது ரொம்ப என்ன இந்த புத்தகத்தில் தைரியப்படுத்துச்சுன்னு நான் சொல்லணும். முதல் விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பற்றி நான் பேசிடவே கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயங்களை என்னை வெளிப்படையாக பேச வைத்ததற்கு இந்த புத்தகத்திற்கு முதல்ல நன்றி. அண்ணன் இனியன் அவர்களுக்கும் நன்றி. ஏன் அப்படின்னா, தடைகளை உடைச்சிட்டே இருக்கணும். ஏன்னா நான் என்னோடய பேச்சை கேட்டிருப்பீங்க, இவ்வளோ கேப் விட்டு இவ்வளோ ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிற ஆள் நானே கிடையாது. ஆனால் அந்த ஃபில்லர்ஸ் நிறைய இருக்குது, அதுக்கு தவறாக எடுத்துக்காதீங்க. அதற்கு அடுத்து பெற்றோர்களை எப்படி அணுகணும் அப்படின்றதுல எனக்கு ஆச்சரியமாக இந்த புத்தகத்தில் இருந்தது என்னென்னா, குழந்தைகளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த பெற்றோர்களுடைய வேதனையை பற்றி பேசணும்ல. குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது, உண்மைதான். அவங்க குழந்தைகள் செயற்பாட்டாளர்கள், குழந்தையை பற்றி தான் யோசிப்பாங்க, சரிதான். ஆனால் அந்த பெற்றோருக்கு, அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலியை பேச மாட்டாங்களான்னு நினைக்கிறப்ப அந்த தனி பெற்றோருடைய வலியையும் இந்த புத்தகத்தில் பேசியிருக்காங்க. அப்போ அவங்க வலி எப்படி இருக்கும்னு கேட்டால் அது இன்னும் கொடுமையாக இருக்கும். அதை தான் சகோதரி நேசமணி அவர்கள், அவங்கள வாய்ப்பு கிடைச்சா நேரில் பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அண்ணன் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் ரொம்ப அழகாக அதை சொன்னார். ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், பெரியார் ஒரு ஸ்கேன் மிஷின், அந்த மிஷின் கிட்ட போயிட்டு நீங்கள் மறைக்கலாம் முடியாது, அதை நிர்வாணப்படுத்தி அதில் என்ன இருக்குன்னு ஐயா பார்த்து அதை வெட்ட வெளிச்சமாக சொல்லிடுவாருன்னு. அப்படி ஒரு தோற்றத்தோடு அவங்களையே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அனிமலாக முன்னாடி நிறுத்தி சொல்கிறாங்க. அதில் அவங்க சொன்ன 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஜாதி அப்படின்றது நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். எங்கள் ஜாதி சங்க தலைவர், எங்கள் கயிறு எல்லாம் பேசுகிறல்ல. 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, வட்டி இல்லாமல் கடன் கொடுனா கொடுத்துருவாரா அந்த சங்க தலைவர்? பிள்ளைக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேங்க, காசு இல்லைங்க, கொஞ்சம் நகை போடுங்கன்னா போட்டுருவாரா? எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த ஜாதி சங்கம் எதுக்கு வரும்? கலவரத்தப்ப நீ நில்லுன்னு சொல்கிறதுக்கு தான் வரும். அதை இவங்க ரொம்ப அழகாக யதார்த்தமாக சொல்கிறாங்க. என்னுடைய கணவர் இல்லை, 2 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகணும். திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக சொந்தக்காரவங்களை அணுகுனா, வீட்டுக்கார் இல்லாமல் இந்த அம்மா பிள்ளைய வளர்க்குது, இந்த அம்மா கிட்ட பணம் இருக்குமா? அப்போ எப்படி நகை போடுவாங்க, எப்படி கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாங்கன்னு எப்படியாவது எங்ககிட்ட இருந்து தப்பிக்க தான் பார்த்தாங்களே தவிர, அப்போது தான் இந்த ஜாதி என்பது எவ்வளோ மோசமானதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது உண்மையானது. ஜாதினா இப்போ ஒன்று கிடையாதுன்னு அர்த்தம். நண்பர்களாக அது உண்மை இருக்குது, நேரில் பார்க்குறோம். ஜாதின்ற ஒன்று கிடையாது, அது வெறுமனே மனநிலை தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் புரியலை, மறுமணத்தை பற்றிய சிந்தனையோ ஜாதியை பற்றிய புரிதலோ இல்லை. பெரியாரை படித்த பிறகு இந்த எல்லா புரிதல்களும் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஐடியாலஜிக்கலாகவே எல்லாத்தையும் பார்க்குறப்ப, பெரியார் என்ற ஒரு தலைவர் வெறும் சித்தாந்தத்தை மட்டும் நமக்கு சொல்லலை. ஜாதி ஒழிப்பு இந்த ஃபார்முலா, மதம் ஒழிப்பு இந்த ஃபார்முலா, மூடநம்பிக்கை ஒழிப்பு இந்த ஃபார்முலா, பெண்ணுரிமைனா இது அப்படின்னு வெறுமனை எழுதி வைத்துட்டு போன தலைவராக அவர் இல்லை. எல்லாமே வாழ்வியலாக சொல்லி, இப்போ மதிவதனிகள் எல்லாம் இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் சரி அப்படின்னு நிற்கிறோன்னு சொன்னால், அது பெரியார் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக இருந்துதான் வருகிறது அப்படின்றத அவங்க ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு எது ஆச்சரியமாக இருந்ததுன்னு கேட்டால், அவங்களுக்கு எப்போ பெரியார் அறிமுகமாகிறாருன்னா 45 வயசுக்கு பிறகு தான். ஒரு 20 வருஷம் முன்னாடி அவங்கக்கிட்ட யாராவது ஒருத்தர் பெரியாரை அறிமுகப்படுத்தி இருந்தால் அவர்கள் மறுமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க ரொம்ப அதை வெளிப்படையாக அழகாக பதிவு செய்கிறார். அப்போ அடுத்து மறுமணம் தான் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டால்,
ஆப்ஷனாக அது இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறவங்கள அதை செய்ய விட்றோமா? அதுதான் கேள்வி. உடனே அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, அப்போ எல்லாருமே மறுமணம் பண்ணிக்கணுமா? யாருக்கு பண்ணிக்கணும்னு தோணுதோ அவங்கள நீ விடுறியான்றது தான் கேள்வி. அவங்களுக்கு எத்தனை கேள்விகளை நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆணுக்கு மறுமணம் என்பது இன்னைக்கு வரைக்கும் எளிமையாக இருக்கிறது. பெண்களுக்கு மறுமணம் அப்படின்ற கான்செப்டே நடிகைகள் பண்ணிக்கிட்டாதான் நம்ம அதை ரீட்வீட் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணவும் தயாராக இருக்குமே தவிர, நம்ம பக்கத்து வீட்டு அம்மா பண்ணால் அதை ஏற்றுக்கிற மனநிலை நமக்கு கிடையாது. அதற்கு அடுத்து இந்த பிள்ளைகள் சந்திக்கக்கூடியதில் மிக முக்கியமான பிரச்சனை, அம்மா வளர்த்ததுனால இப்படி ஆயிடும்னு சொல்லி தான் கண்டிப்பாக வளர்க்குறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் இந்த இடத்தை பயன்படுத்தி எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்றிகளையும் முத்தத்தையும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நேரத்தில் கூட அப்பா இல்லாமல் வளர்த்ததுனால தான் இப்படி வளர்ந்துட்ட அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்கன்ற வார்த்தையை இந்த 14 வருடத்தில் ஒரு முறை கூட எங்கள் அம்மா என்கிட்ட பயன்படுத்தியதே கிடையாது. அதில் அண்ணன் சிவபாலன் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை, அதில் ஒரு விஷயம் ரொம்ப அழகான விஷயம். கட்டுப்பாட்டோடு வளர்த்தால் குழந்தைகள் ஒழுக்கமாக வளரும்ன்றதே உளவியலுக்கு எதிரானது, அப்படி ஒன்று கிடையாதுன்றாரு. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டால், எந்த விதத்துலையுமே கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த பிள்ளை ஒழுக்கமாக வளரும் அப்படின்றத வந்து எங்கள் அம்மா மூலமாக எனக்கு அது பிரேக் பண்ணாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் நான் எங்கேயுமே பதிவு செய்ததில்லை, இங்கே பதிவு செய்ததில் எனக்கு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. எங்கள் அப்பா இறந்து ஒரு மாதம் எனக்கு உண்மையாகவே பலமாக இருந்தது இயக்கத்தோழர்கள் தான். யாராவது ஒருத்தர் அண்ணன், சித்தப்பா, தம்பி, மாமான்னு வீட்டுக்கு வந்து பத்திரமா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் 10th படிக்கிறேன். எப்படினாலும் எப்படி இருப்பேன்னா, ரொம்ப இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சாஃப்டெல்லாம் இல்லை, நான் பயங்கர ரக்கடான இப்போ தான் வந்து இந்த மாதிரி இந்துத்துவவாதிகளால் சாஃப்டாக மாறி இருக்கும். புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு கடுப்பாகிற மாதிரி ஆள். அப்போ அந்த இறப்பை, அந்த வலியை தாங்கிக்க முடியாமல் ஒரு சைக்கு மென்டாலிட்டிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நினைக்கிறப்ப அது தவறாக தெரிகிறது, மாற்றிக்கொண்டேன், அதெல்லாம் வேறு விஷயம். புத்தகத்தை தூக்கி அம்மா வந்து ஏதாவது கேட்டாங்கன்னாவே புத்தகத்தை தூக்கி வீசுவேன். எதுக்கு என்னன்றதெல்லாம் தெரியல, இப்போ வரைக்கும் எனக்கு பதில் தெரியலன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கிறப்ப நைட்டு திடீர்னு 11 மணிக்கு மேலே தான் படிக்கணும்னு தோணி எடுத்து புக்கை வச்சு படிப்போம். அப்போ லைட்டு வீட்டில் எரியும். ஒருத்தர் கடந்து போகிற, அவங்க பேர் அதெல்லாம் வேண்டாம், முற்போக்காளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் தான். அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க கொடுத்த அந்த அறிவுரை எனக்கு இன்னமும் நினைவில் இருக்குது. அதுக்கு நான் கொடுத்த பதில் அதை விட எனக்கு நினைவு இருக்குது. இப்போ அவங்க என்ன, இப்போ தான் அவர் இறந்துருக்காரு, நைட்டு இந்த நேரத்துக்கு லைட் எரிஞ்சால் தப்பாக பேசுவாங்க. அது வந்து ஒரு பெரிய கொடூரமான வழி. அதை கடந்து வந்து இன்றைக்கி நான் பேசுகிறப்ப இருக்க துணிச்சல் அப்போ இல்லை. ஆனால் அப்போ வந்து நம்ம அந்த டைலாக்ஸ்லாம் நிறைய பேசுவோம்ல அந்த வயசுக்கே ஒரு இதில். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா எங்களெல்லாம் ரொம்ப நெருப்பு மாதிரி வளர்த்துருக்காரு, நீங்கள் யாரும் எங்களுக்கு கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி வச்சாச்சு. அதுக்கு பிறகு அந்த ஆளோட பேச்சுவார்த்தையே இல்லைன்னு வச்சுப்போமே. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா, எங்கள் தந்தை இருந்த வரைக்கும் விடிய விடிய எங்கள் வீட்டில் லைட் எரிஞ்சாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா இறந்த அந்த 10வது நாள் எங்கள் வீட்டில் 11 மணி 12 மணிக்கு லைட் எரிஞ்சா இந்த சமூகத்துக்கே அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதே ஒரு தாய் இல்லாமல் தந்தையின் வீட்டில் விடிய விடிய லைட் எரிஞ்சாலும் இந்த சமூகத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் ஆண், என்னன்னாலும் பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு. எனக்கு சொல்கிறேனே, இங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நிச்சயம் இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. ஏன்னா முதல்ல நம்ம அம்மாவை நோக்கி வரக்கூடிய கேள்வி ஒழுக்கத்தை பற்றி தான். தீ குளிச்சு டெய்லி காட்டணும், நான் ஒழுங்காக தான் இருக்கேன், நான் சரியாக தான் இருக்கேன். எதுக்கு? அவங்க சரியாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருந்தாலும் இல்லைனாலும் நீ போய் 10 லட்சம் பேங்க்கில் போட போறியா என்ற கேள்வியை தயவு செய்து இனிமேலாவது தனி பெற்றோர்களால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளை கேட்க ஒருத்தரையாவது வைக்கணுன்றது தான் இந்த நூலினுடைய உண்மையான வெற்றியாக இருக்கும். இது எங்கள் பிரச்சனைங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்ற துணிச்சலை இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வரணும். அப்போ இந்த ஒழுக்கம் என்பதை இந்த சமூகம் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்ற செய்திகளை இந்த புத்தகம் பேசுகிறது. இன்னும் ஒரு 2 செய்திகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த பெற்றோர்களில் 2 வகை இருப்பாங்க. ஒருத்தவங்க அவங்கனாலேயே அதை இருந்து வெளியே வர முடியாது. 21 வயசு 22 வயசில் வீட்டுக்காரர் இறந்துருப்பார், கையில் 5 வயசு 4 வயசு 3 வயசில் குழந்தை இருக்கும். இந்த குழந்தைய பார்த்துக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு வந்தால் இந்த சமூகம் வேறு மாதிரி பார்க்கும். இத்தனையும் தாண்டி அந்த பிள்ளைய வளர்க்கணும். பிள்ளைய விட்டுட்டு வேறு ஏதாவது ஐயோ எனக்கு வளர்க்க முடியலன்னு விட்டுட்டா அது அதை விட கொடுமை, இன்னும் மோசமாக பேசுமேன்ற அந்த வற்புறுத்தலின் பெயரில்
இந்த பயணிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சுமையை வந்து ரொம்ப அழகாக அருண்கோமதி என்ற தோழர் அவங்க அம்மாவை வச்சு எழுதியிருக்காரு. அவங்க அம்மா படிக்காதவங்க, தயவு செய்து இதை பொருத்தி பாருங்கள். அவங்க அம்மா படிக்காதவங்க, என்னவே நான் பொருத்தி பார்க்குறேன், வேறு யாரையும் நான் எடுக்கலை. என்னுடைய அம்மா படித்தவங்க. அவங்க அம்மா அவங்களுடைய கணவர் இறந்த உடனேயே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த எல்லா வேலையும், டெய்லர் வேலை பார்க்குறாங்க, என்னென்னமோ வேலை கிடைக்கிது, ஒரு வேலையாக பார்க்குறாங்க. அவங்க வேலைக்கு போனால் தான் அந்த தினக்கூலி, குழந்தைய வளர்க்குறாங்க. என்னுடைய அம்மாவுக்கு மாதம் சம்பளம் வருது, அதனால் எங்களை பார்த்துக்கிறாங்க. இவரோட அம்மா அவர்கிட்ட சிரித்து பேசின நாட்களே அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா காதல் திருமணம் எல்லாத்தையும் தாண்டி அவரோடு நின்றவர். அவங்களுக்கு தான் என்னையோட அழுகை அதிகம். ஆனால் அவங்க அழுதுகிட்டே இருந்தால் நான் வீக் ஆகிடுவேனேன்னு என்னை தூக்கி நிறுத்துவதற்காக அவங்க அழுகையை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த தோழருடைய அம்மா ஒரு நாள் கூட இந்த பையன் நம்ம பையன்ற ஃபீலிங்கோட என்ன செய்து உனக்குன்னே கேட்டது இல்லையா. இதை ஒன்றொன்னா விவரிச்சுட்டே வராரு. அவர் விவரிக்கக்கூடியதை நீங்கள் தயவுசெய்து புத்தகத்தை வாங்கி வாசிங்கள். ஒரு இன்சிடெண்ட்டாக கடைசியாக அதை எப்படி முடிக்கிறாருன்னு கேட்டால், இப்போ எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு இணையர் இருக்காங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கான். எனக்கு நடந்த மாதிரி நான் எப்படி உறவுகளை பார்த்து வெறுப்பாக இருக்கணும், அது மாதிரி என் பிள்ளை மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணனுக்கு வெறுப்பு வந்துருச்சு உறவுகள் மீது. உறவுகளை பார்த்தாலே எரிச்சல் வருமா. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காராம். நல்லா யோசிச்சுக்கோங்க. அவங்க அப்பா இறந்தபோது அவருக்கு 4 வயது. இப்போ அவருக்கு திருமணமாகி குழந்தை பிறந்துருச்சு, ஆனாலும் உறவுகளை பார்த்தால் வெறுப்பாக இருக்குன்னு எழுதுறாரு. அதை எழுதிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப ஆழமான வார்த்தை. எனக்கு என்ன தேவை என்று எங்கள் அம்மாவுக்கு தெரிந்திருந்தது, ஆனால் எனக்கு என்ன பிடிக்கும் என்பது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமலே போய்விட்டது. அதுக்கு ரீசன் என்ன? இவருக்கு தேவை உணவு, அதுக்கு அவங்க அம்மா சம்பாதிச்சாகணும், அப்போ வேலைக்கு போய் ஆகணும். அவருடைய தேவைக்காக அவங்க அம்மானால் ஓட முடியும், ஆனால் உனக்கு என்னப்பா பிடிக்கும்னு உட்கார்ந்து கேட்பதற்கு நேரமே இல்லை. அப்போ இந்த சமூகத்தில் தனித்து விடப்பட்ட பெற்றோர்கள், தனி பெற்றோர்கள்லாம் இல்லை, பாதி பெற்றோர்கள் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாமல் தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த புத்தகம் என்பது எல்லா பெற்றோர்களுக்குமானது தான். அந்த இடத்தில் தான் நான் எங்கள் அம்மாவை பொருத்தி பார்க்குறேன். எல்லா நேரத்திலும் எனக்கு எது தேவைன்னே அவங்க யோசிக்கலை, எனக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும்தான் யோசிச்சிருக்காங்க. அந்த செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா வாழ்வியல் தானே பாடம். என்ன வாழ்வியல்னா, 10th நான் முடிக்கிறேன், 459 மதிப்பெண். மோடி மாதிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் இல்லை, சர்டிஃபிகேட் இருக்கனால நான் தைரியமாக சொல்லலாம். திரும்ப 11வது 12வது பயோமேக்ஸு, 12வதுல 1125 மதிப்பெண் எடுக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, மார்க் இருந்தால் டாக்டர் ஆக்கிடுவாங்க, டாக்டர் கவுன்சிலிங் கிடச்சிரும்னு ஒரு 25 மார்க் கேள்விகளெல்லாம் ஃபிசிக்ஸ்லையும் மேக்ஸ்லையும் விட்டுட்டு வந்தேன். இதில் ஒரு 15 மார்க்கு, அதில் ஒரு 10 மார்க்கு விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு வந்ததை எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஃபிசிக்ஸுக்கு ரீவேல்யூவேஷன் பேப்பரை வாங்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே எல்லா ஊர்லேயும் ஒரே ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியார் தான் இருப்பார். அவர் யாருன்னு கேட்டால் டான், அந்த ஊருக்கே அவர் தான் டானாக இருப்பார். யாருனாலும் அவங்ககிட்ட தான் ஃபிசிக்ஸ்னால் டவுட். அவர்கிட்ட போய் நிறுத்துறாங்க. அவர் எதுக்கு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் அவர் எனக்கு யாருனே தெரியாது முன்ன பின்ன, எதுக்கு விட்டுட்டு வந்தேன்னா உன்ட்ட எதுக்கு சொல்லணுன்ற மாதிரி நான் பார்த்துட்டு வந்துட்டேன். வந்தால் அம்மா கிட்டே நான் தான் சொல்கிறேன்ல, நான் போக முடியாது, டாக்டர்லாம் நான் ஆக முடியாதுன்ற. சரின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன படிக்கணுமோ படின்றாங்க. பிஎஸ்சி அக்ரி கவுன்சிலிங்கில் கிடைக்கிது. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. நான் எங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல போகிறேன்னு கூட சொல்லிட்டு வரல. வீடியோ வந்த பிறகு தான் நான் அவங்கக்கிட்ட காட்டணும். போய் அக்ரி காலேஜில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் ஃபீஸ் போடணும். டீன் ஆஃபீஸ் வெளியே உட்காந்துருக்கோம் திருச்சியில். எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு மாலையாக கண்ணீர் விட்டுட்டு நான் இந்த காலேஜில் படிக்க மாட்டேன்னு. எங்கள் அக்ரி கவுன்சிலிங் கிடைக்கிறதே அப்போ பிரச்சனை, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியலை. ஆனால் அப்போ அக்ரி படித்த ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிட்டார். அதனால் அக்ரி படித்தா ஐஏஎஸ் ஆயிடலான்ற மாதிரியான, இப்போயும் அப்படி தான். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவர் ஏதாவது வருஷம் ஐஏஎஸ் ஆகிட்டா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தா ஐஏஎஸ் ஆகிடலாம். அடுத்த வருஷம் ஹிஸ்ட்ரி படித்தவரா போடு ஹிஸ்ட்ரி குரூப்பில், அப்படி போயிட்டு இருந்தப்போ அக்ரி அந்த வருஷம் சேர்ந்து போய் உட்காந்துட்டு நான் எங்கள் அம்மா கிட்டே மாலையாக கண்ணீர் விட்டுட்டு, அம்மா நான் இந்த காலேஜில் படிக்க மாட்டேன்னு. அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலைங்க. சரி வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு பழனி வரைக்கும் பஸ்ஸில் வரும். எதுவுமே என்கிட்ட பேசலை. பூவே உனக்காக படம் அந்த பஸ்ஸில் ஓடுது. எனக்கு படம் பார்த்தே பழக்கம் இல்லை. இவங்களை பார்க்க பயந்துக்கிட்டு நான் படத்தை பார்த்துட்டு இருக்கேன். திட்டிடுவாங்களோ ஏதாவது கேட்டுருவாங்களோன்ற பயத்தில் நான் படத்தை பார்த்துட்டே சேர்ந்துட்டேன். இவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. வீட்டுக்கு வந்தோம், சாப்பாடெலாம் போட்டு கொடுத்தாங்க. இந்த எங்கள் அக்கா எங்கள் மாமா பொண்ணெல்லாம் சேர்ந்து குடும்பத்திலேயே கவுன்சிலிங் போன முதல் ஆள் நீ தான். நாங்கள் தான்
சரியாக அவங்க கவுன்சிலிங் போகிற அளவுக்கு மார்க் எடுக்கல போல். ஃபஸ்ட் டைம் போய் கவுன்சிலிங்கில் உட்காந்துருக்கேன். யாராவது இப்படி பண்ணுவாங்களான்னு திட்டுறாங்க. எனக்கு அது வரைக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு திட்டு வாங்கிய பழக்கம் இல்லை. இதுங்களாம் திட்டுதே அப்படின்ற ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வேறு எனக்கு. நீ எதுக்கு திட்டுறேன்னா அப்போ எங்கள் அம்மா பேசல. அடுத்த நாள் நம்ம நார்மலாக பேசுகிறாங்க, இதை பற்றி பேச மாட்றாங்க. சாப்பிடுப்பான்றாங்க, தூங்குப்பான்றாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, இதை பற்றி பேச மாட்றாங்க. ஒரு மாதிரி குற்ற உணர்வு ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் நானே போய்மா என்னம்மா பண்ணட்டும்னே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி நீயாக தானே ஒன்று பண்ணுவேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுன்னாங்க. 12வது முடிச்ச பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு எப்படி தெரியும்? ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கோயம்புத்தூர் காலேஜில் படிச்சிச்சு. அந்த பிள்ளைகிட்ட வந்து நான் கோயம்புத்தூர் காலேஜுக்கு வரவா அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளைக்கு நான் வர சந்தோஷத்தில் சரி வா அப்படின்னோடனே, நான் கோயம்புத்தூரில் போய் படிக்கிறோம்மா அப்படின்னு. அப்பையும் அவங்க ஏன்னே கேட்கல, என்ன படிக்க போகிறேன்னாங்க. பிஎஸ்சி பயோடெக் படிக்கிறேம்மான்னு. சரி நாளைக்கே போய் அட்மிஷன் போட்டுடலான்னு போகிறோம். அங்கே போனால் அந்த ஹெச்ஓடி எனக்கு அந்த மேம் பார்க்குறாங்களான்னு தெரில, சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டு, யாராவது இத்தனை மார்க் எடுத்துகிட்டு டாக்டர் ஆகாமல் இன்ஜினியர் ஆகாமல் சயின்ஸ் காலேஜில் படிக்க வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நிறைய வருது மனசு வாயில் எல்லாம் சொல்லவும் முடியல. அதன் சீட்டு கிடைக்காதோன்னு சரியான அமைதியாக இருந்தேன். அப்புறம் வெளியே வந்துட்டு அம்மாட்ட சொன்னேன், இத்தனை மார்க் எடுத்தால் இதெல்லாம் படிக்கணும்னு ஏதாவது இருக்கா அப்படின்னேன். அப்போ தான் அவங்க வாயை திறந்தாங்க. முதல் முறையாக என்கிட்ட அந்த அக்ரியோட இதெல்லாம் மனசில் வச்சு அப்போ தான் கேட்டாங்க, நீ உன் திமிருக்கு தான் செய்வேன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல, எனக்கு தானே தெரியும் அப்படின்னாங்க. சரின்னு வந்துட்டேன். முடிஞ்சிருச்சா, பயோடெக் சேர்ந்தேன், முடிச்சுட்டு 4 எம்என்சி கம்பெனியில் படிக்கிறப்பே ப்ளேஸ் ஆனேன். ஆஃபர் லெட்டர் கையில் வந்தப்போ நீட் எதிர்ப்பு பயணம் 4 நாள்னு சொல்லி திராவிடர் கழகத்தில் அறிவிப்பு வந்துச்சு. அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரிஷாவில் 3 மாதம் ட்ரைனிங், பெங்களூரில் ஜாப் லொக்கேஷன். இவங்க என்ன பண்ணாங்க, பேக் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் ஒரே டிஸ்கஷன், நம்ம ட்ரெயினில் ஒரிஷா போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா, எப்படி போகலாம் அப்படின்னு அம்மா அக்கா எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அம்மா கிட்ட, அம்மா நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் போடுறாங்களாம், என்னையும் கோவையிலேருந்து குழுவில் பேச்சாளராக போட்டிருக்காங்களாம் அப்படின்னு. எனக்கு தெரியலைங்க எங்கள் அம்மா என்ன நேச்சர் என்னன்னே எனக்கு தெரியல. வேலைக்கு போறியா அங்கே போறியான்றாங்க. அம்மா நான் பிரச்சாரத்துக்கு தான்மா போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னா, சரி இந்த பேக் எடுத்து வச்சிடலாம், 4 நாளைக்கு தானே துணி, அந்த பேக் எடுத்துக்கன்ட்டு பேக் எடுத்து கருப்பு ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஆஃபர் லெட்டர் அன்றைக்கி போனால் திரும்ப வேலையில் சேர முடியாதுன்னு என்னை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். முடிஞ்சிருச்சு. பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தேன். நானாக வந்து லா படிக்க போகிறேன்னு. அப்பையும் அவங்க எதுக்கு ஒன்றும் கேட்கல. லா படித்தேன். லாவில் கோல்டு மெடல் வாங்கின உடனே படிக்கிறேன்னு நானே நம்பிட்டு எம்எல் படிக்கிறேன்னு எம்எல் படித்தேன். இப்போ கோர்ட் ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கப்போ அன்றைக்கி சொன்னேன், அம்மா கோர்ட்டுக்கு போகவே பிடிக்கலம்மா, எனக்கு யாருக்கிட்டையாவது போகிற மாதிரியே இருக்குமா அப்படின்னு. அதுக்கு அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, எப்படி நீ கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுன்னாங்க. உன்கிட்ட பெர்மிஷன் கேட்க சொல்கிறியா அப்படின்னு. இல்லைப்பா இன்ஃபர்மேஷன் கொடுப்பியா, அதையாவது கொடுத்துருன்னு சொன்னேன் அப்படின்னாங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் இந்த புத்தகத்தை படித்து விட்டு அவங்கக்கிட்ட நான் இந்த புக்கை நீ கண்டிப்பாக, இந்த புக் இதை தான் கொடுத்தாங்க எனக்கு, இதில் வந்து எல்லா பக்கமும் நான் மடித்து வச்சுருக்கேன், அவ்வளோ இருக்கு பேசுகிறதுக்கு, 2 நிமிஷத்தில் ஆனால் முடிச்சிடுறேன். இதை போய் கொடுத்துட்டு, அம்மா இந்த புக்கை பற்றி பேச போகிறேன், நீ படி கண்டிப்பாக இதை அப்படின்னு. உடனே அம்மா சொன்னாங்க, நான் புத்தக தலைப்பை பார்த்தோன்னே படிக்கணும்னு நினச்சேன், படிச்சிட்றேன் அப்படின்னாங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு இன்றைக்கி மட்டும்தான் அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உண்மையாகவே நான் செய்த எதுக்குமே உனக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவங்களும் பெரிய அரிஸ்ட், அதனால அவங்களுக்கு அதிலெல்லாம் இல்லைனா கூட அவங்க தியாகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் என்னென்னமோ செஞ்சு மாற்றணும்னு பார்த்தோம்னாலும் நம்ம அதை விட ஒரு பெரிய தியாகம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால 2க்கும் ++++ஆகவே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போயிட்டு கேட்டேன், உண்மையாகவே உனக்கு கோபம் வரலையாமான்னு கேட்டேன். அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுற, அதுக்கு நான் கோவப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தனி பெற்றோருக்கும் அதை மட்டுமே நான் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக தான் இவ்வளோ நீண்ட நெடிய கதை சொன்னேன். மதிவதனி 12வது முடித்தோடனே நீ இதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 100ல் ஒருத்தவராக எங்கள் அம்மா மாறி இருப்பாங்க. இன்றைக்கும் எனக்கு பிடித்ததை மட்டுமே நான் செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் தனி பெற்றோராக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை தான் நமக்கு தேவை. எனவே அவங்க மேலே இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக பொன் விமலா என்ற சகோதரி சொன்ன வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். எங்கள் மீது நீங்கள் கருணை காட்ட வேண்டாம், துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருப்பதால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு டெஃபனிஷன் வச்சுருக்கீங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகள் இருந்தால்தான்னு சொல்லி அதை புத்தகத்தில் வேற போடுறீங்க. தனியாக இருக்கக்கூடிய நாங்கள் உயிர்கள் இல்லையா என்ற கேள்வியை கேட்டார்கள். தயவு செய்து நியூட்ரல் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் இருந்தாலும் ஃபேமிலி தான். வீடு எடுத்து தான் தங்கணும். நாங்கள் வீடு எடுக்க போனோம்னா
எல்லாம் லேடிஸாக இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு என்ன 2 பேரை வாடகைக்காக வாங்கி வச்சுக்க முடியும்? பாடி கார்டு மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. யார் வீட்டில் இருக்கோமோ அவங்க தான் வர முடியும், அவங்க தான் வாடகை கொடுக்க முடியும். இப்படி பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தனி பெற்றோருக்கும் தனி பெற்றோர்களால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் நிச்சயம் போய் சேர வேண்டிய புத்தகம் இனியாவது புரிந்து கொள்வோமா. ஒருத்தர் ஒரு புக்கு மட்டும் வாங்காதீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு புக்கு வாங்கிட்டு போய் யாருக்காவது பரிசு கொடுங்க. தொகுக்கக்கூடிய வேலை என்பது எளிமையான வேலை அல்ல. சமூகத்தின் வேலையை தனி மனிதராக செய்திருக்கக்கூடிய அண்ணன் இனியன் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.